Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 6 trigonometry exercise 6.4 sum number 1 பார்க்கலாம். From the top of a tree of height 13 meter, அதாவது ஒரு tree அதனோட height 13 meter, அதனோட topல இருந்து the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 and 30. பாருங்க, இதுதான் first tree. இதனோட டாப்ல இருந்து இன்னொரு ட்ரீ இருக்குது, அதனோட டாப்பை பார்க்குறோம். அப்போது கண்ணு போகிற டைரக்ஷனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் சைட். இந்த லைன் ஆஃப் சைட் வித் ஹரிசாண்டல் லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். கீழேருந்து மேலே பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. அப்போது டாப்லேருந்து இந்த டாப்பை பார்க்குறோம். அடுத்து அந்த ட்ரீயோட டாப்லேருந்து பாட்டமாக பார்க்குறீங்க, அப்போ கீழே பார்க்குறீங்க. அப்போது இதுதான் லைன் ஆஃப் சைட் வித் ஹரிசாண்டல் லைன் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் 30 டிகிரி. இது 30 டிகிரினா கண்டிப்பாக இது 30, பிகாஸ் இந்த லைனும் பேரலல் லைன்ஸ். இது ரெண்டு பேரலல் லைன்ஸு, இது டிரான்ஸ்வர்சல்னா இந்த ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ரெண்டு சேமாக இருக்கும். இது 30ங்கும் போது இது 30 ஆகும். இந்த ஆங்கிள் 13 மீட்டர். ஏன்னா இந்த இந்த ட்ரீயோட ஹைட்டு 13 மீட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீ, இது செகண்ட் ட்ரீ. இதனோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இது 13னா கண்டிப்பாக இதுவும் 13 தான். இந்த ஹைட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், செகண்ட் ட்ரீயோட ஹைட்டை தெரியாதது ஹெச்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பார்ட் என்னாகும், டோட்டல் ஹெச் மைனஸ் 13. அப்போ ஹெச் மைனஸ் 13ங்கிறத இந்த பார்ட்டோட லென்த்து. இது 13, இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா தான் ஹெச் நமக்கு கிடச்சிருக்கும். ஹெச்ங்கிறத ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, இப்போ இன்னொரு தடவை கொஸ்டினை படிச்சுக்கலாம். டாப் ஆஃப் அ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், ஒரு 13 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ட்ரீயோட டாப்பில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா 45யும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா 30 டிகிரியும் டு அனதர் ட்ரீக்கு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. செகண்ட் ட்ரீயோட ஹைட் வேணும், அங்கே √3க்கு 1.732 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு டயக்ராம். இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ வந்து ஹெச்னு எடுத்துருக்குறோம். இடி பாருங்கள், இடி ஏன்னா இது 13ங்கிறதுனால இது 13. அப்போ இடிங்கிறது உனக்கு என்ன ஆயிரும், டோட்டல் ஹெச் மைனஸ் 13 கிடைக்கும். இப்போ ஏபி நம்மளுக்கு வேணும். ஏபியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாதது ஏபி வேணும்ல, ஏன்னா அது தேவைப்படுது, அதை தான் நான் மீன் பண்ணியிருக்கிறேன். 10-30 கண்டுபிடிக்கும் போது ஏபி வேலை தேவைப்படுது, அதை ஒரு அன்னோன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள், இதை எடுத்துக்கிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 30 எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு, இதுக்கு பேர் அட்ஜசன்ட்டு. அப்போ tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. அப்போ பிசி பை ஏபி. ஓகே, அப்போ tan 30னா 1/√3, தட் இஸ் ஈக்குவல் டு பிசிங்கிறது என்னென்னா 13 டிவைடட் பை ஏபிங்கிறது என்னென்னா எக்ஸு. எக்ஸை லெஃப்ட்டு கொண்டு வா, எக்ஸ் ஈக்குவல் டு 13 × √3 வந்துடும். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிஇடி எடுத்துக்கோ, இதுதான் சிஇடி. ஸோ இது 90, இந்த 90க்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்டன்யூஸ். ஸோ இதுதான் சிஇடிங்கிறது என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்டன்யூஸ். இந்த 45க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. அப்போ எனக்கு இது அட்ஜசன்ட் ஆயிரும். இப்போ tan 45 கண்டுபிடி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போது இடி பை இசி. tan 45 இஸ் 1, இடினா தட் இஸ் டிஇ, டிஇனா ஹெச் மைனஸ் 13, ஈஸி தான். இது எக்ஸுங்கும் போது கண்டிப்பாக இதுவும் எக்ஸாக இருக்கும். எக்ஸு லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஹெச் மைனஸ் 13 கிடைக்கும். குவாலிட்டி இக்குவேஷன் 2 பாருங்கள், ஈக்குவேஷன் 1 2 ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா, எப்படி, ஹெச் மைனஸ் 13 ஈக்குவல் டு 13 × √3 வரும். அப்போது 13√3, இந்த மைனஸ் 13 இங்கே லெஃப்ட்டுக்கு வரும்போது ப்ளஸ் 13 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 13 + 13√3 ஈக்குவல் டு ஹெச். அப்போ எனக்கு ஹெச் வேணும்னா இது ரெண்டுலேயும் காமனாக ஹெச் 13 வெளியே எடுத்துக்கோ. அப்போ 1 + √3 கிடைக்கும். தட் இஸ் 13 × 1 + √3 இருக்கிறதுல 1.732 உனக்கு கிடைக்கும். ஸோ 13 இது ரெண்டு சேர்ந்தது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா 2.732 உனக்கு கிடைக்கும். ஸோ 13 × 2.732 வந்து 35.52 மீட்டர். அதுதான் ஹெச். ஹெச்ங்கிறத ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. ஓகே.